Hello friends, mobile tips and tricks already 10 வீடியோ போஸ்ட் பண்ணோம். லாஸ்ட் வீடியோலாம் 3.5 லட்சம் பேருக்கு மேலேயே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரியலாவே செம சப்போர்ட் அப்படினே சொல்லலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 11வது வீடியோ பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அப்படினு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எந்த ட்ரிக்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் நம்ம எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நேத்திக்கு ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. குறைஞ்ச விலையில நிறைய ஃபீச்சரோட இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரிக், உங்களோட ஒரு ஃபோன் தான், ஆனால் 2 ஃபோனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு ஃபிங்கருமே ஒவ்வொரு ஃபோன் கண்ட்ரோல் எடுத்துக்கும். ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். குழப்பமாக இருக்குல்ல? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சீக்ரெட் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சீக்ரெட்டான ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இதை ஹைட் பண்ணுறதுக்கு தனி ஒரு அப்ளிகேஷன்லாம் போட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனையே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சீக்ரெட்லாம் ஒரு ஃபோனில் இந்த பக்கம் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோன்லையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு ஃபோன்லையும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லார் ஃபோன்லையும் மோஸ்ட்லி இருக்குது, சிலரோட ஃபோனில் மட்டும் இருக்காது. ஸோ அவங்களாம் கோவப்படாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிற ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ இல்லை எம்ஐ ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் இதில் ஈஸியாக வந்து இந்த கண்ட்ரோலை பண்ண முடியும். சப்போஸ் இதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கான்னு தேடி பாருங்கள். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் போயிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. அதை டேர்ன் ஆன் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் எல்லாமே நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுங்க. செகண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போது என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுக்கப்புறம் கொடுக்கணும். ஸோ இப்போ அவங்க கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த பேட்டர்ன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டை கொடுங்க. எகைன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுங்க. செகண்ட் கேட்கும்போது செகண்ட் கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏற்கனவே யூஸ் பண்ணது இல்லாமல் வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுங்க. செட்டப் அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக என்னோட மெயின் ஃபோனில் கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கும். அதுவே வந்துட்டு யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது ஃபோனை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்கக்கூடிய செகண்டுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து அன்லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகும். அதில் கேலரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இமேஜுமே இருக்காது. இதே போல தான் இதில் வாட்ஸ்அப் எதுவுமே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்காது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வேற ஒரு அக்கௌண்ட் கூட இதில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் ஃபைல் மேனேஜரில் போய் பார்த்துருவாங்களே அப்படின்னாலும் ஃபைல் மேனேஜர்லையும் நீங்கள் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து இருக்காது. இது ஒரு புது அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். செகண்ட் கேட்டகரியில் சில ஃபோனில் இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. மல்டி அக்கௌண்ட், கெஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மல்டி அக்கௌண்ட்டும் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா OnePlus இந்த மாதிரி மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது சர்ச் பண்ணி பாருங்கள். மல்டி யூசர், மல்டி அக்கௌண்ட், கெஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களான்ட்டு. ஒன்ஸ் மல்டி யூசருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆஃபில் இருந்தது அப்படின்னா எனேபிள் பண்ணுங்கள். ஆட் நியூ யூசர் அப்படின்றத கொடுங்க. நார்மலாக ஒரு மொபைலில் எப்படி புது செட்டப் பண்ணி மெயில் ஐடியெலாம் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா புது அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இதுக்கும் யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்வைப் டவுன் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும், யூசர் ஐக்கான். அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா 2 யூசர் இருக்கும். ஒன்று உங்களோட மெயின் யூசர், இன்னொன்று வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கிரியேட் பண்ணது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு செட் பண்ண பாஸ்வேர்டை மட்டும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் புதுசாக இருக்கும் மொபைல் வந்துட்டு அதை யாருமே வந்து உங்களோட சீக்ரெட்டை வந்து பார்க்க முடியாது, மெசேஜ் எதையுமே பார்க்க முடியாது. எகைன் அவங்ககிட்ட இருந்து ஃபோனை வாங்கினோடனே இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இந்த இதை லாகின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போலயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்ரெட்டுக்கு தனி ஒரு அக்கௌண்ட், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அக்கௌண்ட். உங்கள் மேலே சந்தேகமே வராது. நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வைக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது, கண்டிப்பாக எல்லாருமே கூகுளில் ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி நான் வந்து சர்ச் பண்ணாமல் இருக்க மாட்டோம். சில நேரம் நமக்கான ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். அடிக்கடி சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான டைமில் கூகுள்கிட்டே வேலையை கொடுத்து எப்பா எனக்கு இதெல்லாம் வேணும் சர்ச் பண்ணி வை, நான் பார்க்கும்போது நீ கரெக்டாக எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அலர்ட். கூகுள் அலர்ட் இது ஒரு வெப்பேஜ் இருக்குது. இது கூகுளோட அஃபிஷியல் பேஜ் தான், யாரும் பயப்படணும்னு தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கிரியேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்க? கொரோனாவை பற்றி டெய்லி தெரியணுமா, இல்லை ரிசல்ட் ஏதாவது வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு லைவான அப்டேட்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இங்கே டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து தமிழ் நியூஸ் வேணும் அப்படின்னா தமிழ் நியூஸ் அப்படின்னு டைப் பண்ணுவேன், இல்லை கொரோனா தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுவேன். ஸோ இதை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வரணும், இப்போ கொரோனாவை பற்றி யாராவது ஒருத்தவங்க நியூஸ் போட்டாங்க அப்படின்னாலே உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வர மாதிரி இருக்கும். ஸோ இல்லை எனக்கு ஒரு மெயில் ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி வந்தால் போதும், இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்தால் போகுதுன்றதை நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன லாங்குவேஜில் வேணுன்றதை சூஸ் பண்ணலாம். பட் தமிழ் இதில்
இதில் வராது. அடுத்து இந்தியாவில் நடக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை மட்டுமே சூஸ் பண்ணிக்க முடியும். கீழே ஒன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்துட்டு இந்த தமிழ் நியூஸ் இல்லை கொரோனா பற்றி ஒரு நியூஸ் வருதோ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜிமெயிலில் ஒரு மெயில் ஒன்று வரும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ தான் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் உங்களுக்கு லைவாக வந்து மெயில் வரும்போது ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ரிசல்ட் பார்க்குறதுக்கு இல்லை ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வர்றது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் கூகுள்கிட்ட கரெக்டாக வேலையை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சர்ச் ரிசல்ட்டை அதுவே மெயில் அனுப்பிச்சு விட்ரும். நெக்ஸ்ட் நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் சீக்ரெட் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது சீக்ரெட்டை யாரை நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சிரும், வெளியில் கேலரியில் கூட வராது அப்படின்ட்டு. அந்த ஹைட் பண்ணக்கூடிய ஆப்பை உங்களோட டேட்டாவை திருடாதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ரியல் என்ன அப்படின்னா இந்த 59 ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது பேன் பண்ணாமல் இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது. நீங்கள் சீக்ரெட்டாக ஒழிச்சு வைப்பீங்கன்னு தெரியும் ஃபோட்டோஸ்லாம், அதை திருடுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இந்த சீக்ரெட் ஆப்லாம் வச்சிருக்கலாமா ப்ரோ அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டான ஃபோட்டோஸ்லாம் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களோட ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பிடிக்கிற நேமை கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோ வீடியோலாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணி வச்சுருங்க. காப்பி பண்ண வேணாம், மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை லாங் ப்ரெஸ் பண்ணி மோர் போயிட்டு கம்ப்ரஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே என்ன நேமில் க்ரியேட் பண்ணீங்களோ அது பக்கத்துலேயே ZIP அப்படின்னு போட்டிருக்கோம். மேலே வந்து நார்மலாக அந்த ஃபோல்டர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த கம்ப்ரஸ் பண்ண ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நார்மலாக ஃபோட்டோஸை வந்து பார்த்துக்க முடியும். இப்போயே உங்களோட கேலரிக்கு எதுக்குமே வராது. பட் வேறு யாராவது வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸ் ஃபைலை எகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்கு எந்த ஒரு ரீநேமுமே நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா .ZIP அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த டாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ZIP-யை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. அதாவது PDF அப்படின்னே கொடுத்துருங்க. இந்த PDF அப்படின்றது டாக்குமெண்ட்லாம் ரீட் பண்ணுறது. ஓகே கொடுத்துட்டீங்க, சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இதுக்கப்புறம் அந்த நியூ ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா PDF மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. யார் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஃபைல் மாதிரி ஓப்பனே ஆகவே ஆகாது, எரர் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் யாராலையுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, உங்களோட கேலரி எதுலையுமே வந்து பார்க்க முடியாது. சப்போஸ் இதை எகைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதே மாதிரி ஃபைல் மேனேஜர் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு அந்த இடத்துல ZIPன்னு திருப்பி மாற்றிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ரியலாகவே ஒரு சீக்ரெட்டாக வைக்கணும், எந்த ஒரு ஆப் இல்லாமல் வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் கொஞ்சம் மொக்கையான ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக்கு சொன்னேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் இது மொக்கையா இல்லை சூப்பர் ப்ரோ, இதை கூட நான் சில டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். குறிப்பாக லவ்வர்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் மெசேஞ்சர், ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்றது அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். குறிப்பாக ஒருத்தருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி ஓப்பனே பண்ணலன்னு காட்டினாலும் கூட நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையான்றதை வந்து காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாள் கேட்பாங்க என்ன நைட்டு பூரா மெசேஜ். ஸோ இப்படி இல்லாமல் கேட்குறவங்கள தவிர்த்துட்டு நம்மளால் மெசேஜ் பண்ண முடியுமா நெட்டே இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம் தான். ஜியோவாக இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு 100 மெசேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 100 மெசேஜை யாருமே சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கிறனால. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் ஆன்லைனில் இருக்கிறதே தெரியக்கூடாது ஆனால் நான் சேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 100 மெசேஜை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த 100 மெசேஜ் 2 பேருக்குமே இருக்கும், கண்டிப்பாக 2 பேரும் மாற்றி 100 மெசேஜ் அனுப்ப முடியும் உங்களால். ஸோ இந்த வெறும் ஹாய்னு மட்டும் போட்டு ஊன்னு அமிச்சிங்க 100 தீந்து போயிடும். ஓரளவுக்கு முக்கியமாக தேவைப்படுறத மட்டும் பேசிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ட்ரிக் சொல்ல போகிறேன். இதுக்கு கூகுள் கீபோர்டு இருந்தது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் அதான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நிறையா டைப் பண்ணியிருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு இடம் குறிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிங்கரை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெட்டருக்கு நேராக நீங்கள் வந்து போக முடியாது, அழிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பார் அப்படி கிளிக் பண்ண மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக எந்த லெட்டர்கிட்ட நீங்கள் போய் நிறுத்தணுமோ ஈஸியாக வந்து நிறுத்திக்க முடியும். நிறையா டைப் பண்ணிட்டேன், இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னு தோணுனாலுமே டெலீட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா போதும். எது வரைக்கும் உங்களுக்கு டெலீட் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கையை விட்டீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் அப்படியே டெலீட் ஆகி போயிடும்.
நெக்ஸ்ட் மூணாவது ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை தப்பாக டைப் பண்ணிட்டீங்க. அதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா, எப்பயும் டெலீட் பட்டனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ண தேவையில்லை. அந்த வேர்டு மேலே டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா, அந்த வேர்டு ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். இப்போ டெலீட் அழுத்துனீங்க அப்படின்னா டோட்டலாகவே டெலீட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரிக் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேற்று போட்ட வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வாட்ச் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.